ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம். ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டத்துலேருந்து கொஷின்ஸ் எங்க இருந்தெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசனிங்லேயும் இருக்கு, ஓகே, ஆப்டிடியூட்லையும் இருக்கு. ஆப்டிடியூட்ல இருக்க நம்பர் சிஸ்டத்தில் லாஜிக் போகிற மாதிரி இருக்கும், ரீசனிங்கில் இருக்கிறத ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த நம்பர் சிஸ்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து பேசிக்கான வெரைட்டிஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டு வினாக்கள்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் எல்லாம் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்ல இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 968 டிவைட் பை 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம எது கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், டிவைட்ல இருக்கிறது அந்த சைடு கொண்டு போகலாம், மல்டிபிள்ல இருக்கிறது டிவைட்ல கொண்டு போகலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 968 அப்படியே இருக்கும். 512 டிவைட்ல இருக்கிற மேலே போய்டும்ல மல்டிபிள்ல, அப்போ 79. இந்த 4 வந்து கீழே வந்து 4 நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 8 நாள் 32. அடுத்து எக்ஸ் மைனஸ் 968 வேற என்ன இருக்கு பேலன்ஸு, 128. 128 79. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 10112ன்னு வரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 968. அடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 10112 ப்ளஸ் 968 ஆட் பண்ணிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, 10112 968 ஆட் பண்ணிங்கன்னா 10க்கு 0 மீதி 1, 8, 10க்கு 0 மீதி 1, 1, 1. ஆன்சர் என்ன, 11080. 11080 கரெக்ட். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் வந்து டிஎன்பிசியில் கேட்குற ஒரு கொஸ்டின் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் 10 நமக்கு பேசிக்காக தெரியும். எனிதிங் பவர் 0 1, அதாவது 2 பவர் 0 1 தான், 5 பவர் 0வும் 1 தான். இந்த மாதிரி இவங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பவர் 10 இதில் பாதி கேட்குறான். அப்போ 2 பவர் 10ஓட வேல்யூ தெரியும், 1024. இதில் பாதி என்ன, 512. இந்த 512 2 பவர் 9ஓட வேல்யூ தான் 512. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 2 பவர் 9. சில பேர் பண்ணுவாங்க 2 பவர் 10ல பாதி தானே, அப்போ 10ல் பாதி என்ன, 2 பவர் 5. அப்போ இது தப்பு. இதுதான் ஆன்சர் கரெக்ட். 2 பவர் 9 தான் இதுக்கான ஆன்சர். இதில் ஆப்ஷனில் நோட் பண்ணிங்க, இது என்ன வருது, 11080, ஆப்ஷன் சி. செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி. தேர்டில் வந்து நம்பர் சிஸ்டத்தில் எது பெரியதுன்னு கேட்டிருக்கான். இதோட பேஸ் பாருங்க, கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே வேற வேறையா இருக்கு, மேலே இருக்கிற நம்பரும் வேற வேறையா இருக்கு. இதில் வந்து நம்ம எப்படி மாற்ற போறோம்னா, எல்லாமே சின்னது என்னது, 2 தானே, 2 பேஸ் பண்ணியே மாற்றலாம். அப்போ 16 2 பேஸ் பண்ணி மாற்றுறப்ப 2 பவர் 4, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 4, 4 2 8, 8 2 16, பவர் 25. 8 பவர் 100 இருக்கா, 8 நான் வந்து 2 பேஸாக மாற்றுறேன், பவர் 3, 2 2 4, 4 2 8. ஓகே, அதுக்கு பவரில் வந்து 100. அடுத்து 2 பவர் 2 4, 400. அடுத்து 2 பவர் 600. எது பெருசு பார்த்தலாமா, 2 பவர் 4 பவர் 25. ஏ பவர் எம் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு அர்த்தம். அதாவது ஏ பவர் எம்என் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 4 பவர் 25. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணிங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன வரும், 2 பவர் 4 இன்ட்டு 25 100, 2 பவர் 100 வரும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 100 300. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு
400, 800, அடுத்து கடைசி 600. இதில் பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அதனால் பவரில் இருக்கிறது எது அதிகமோ அதுதான் அதிகம், சின்னது ஏதோ அதுதான் சின்னது. எது அதிகம்? 2 பவர் 800. 2 பவர் 800 எதுலேருந்து எடுத்தோம் நம்ம? 4 பவர் 400. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் ஒரு நம்பர் சிஸ்டத்தில் ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஒரு எண்ணின் 4 மடங்குடன் ஓகேவா 18ஐ கூட்டினால், ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18ஐ கூட்டினால் எவ்வளோ கிடைக்குதா? 38 கிடைக்குது. அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட 4 மடங்குடன் 18ஐ கூட்டினால் எவ்வளோ? 38 கிடைக்குது. அப்போ 4x. 8 இன்சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். அப்போ 20 அடிச்சிங்கன்னா 5 நாள் 20. கிராஸ் செக் பண்ணிடலாமா? அந்த எண்ணை வந்து எக்ஸ், அதாவது 5 கண்டுபிடிச்சிட்டோம். 4 மடங்குடன் 18ஐ கூட்டுறோம். 4 மடங்குடன்னா 20, 18 கூட்டினீங்கன்னா 38 கரெக்ட் ஆகுது. அப்போ ஆன்சர் என்னது? 5. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1, அதாவது மிகப்பெரிய எண் சொல்லிட்டாங்க x+1. மிகச்சிறிய எண் எது? ஓகே, 3 எண் இருக்கு. 1, 2, 3. பெருசு குத்துட்டாங்க, அதனால அது 3வது நம்பர். 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர். 3வது நம்பர் பெரிய நம்பர் என்னது? x+1. சிறிய எண், மிகச்சிறியதுன்னா 1வது நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ இதுல இருந்து அப்படியே கண்டினியூ அடுத்தடுத்து இருக்கிறதால 1 மைனஸ் பண்ணுங்க எக்ஸ், இதுல 1 மைனஸ் பண்ணுங்க x-1. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள். இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஒற்றை எண்கள். ஒற்றை எண்களுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? எக்ஸ், x+2, அடுத்து என்ன? x+4. x+4. ஓகே, இது ஒற்றை எண்ணா பார்த்துடலாமா? இப்போ ஒற்றை எண்ணில் முதல் எண்ணை எடுக்கும் 1 எடுத்தோம்னா 1 + 2 3, 1 + 4 5. அப்போ இது 1, 3, 5 எல்லாம் ஒரு ஒற்றை எண் தான். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல். இது எல்லாத்தையுமே கூட்டினா, நல்லா பார்த்துங்க, இது எல்லாத்தையுமே கூட்டினா எவ்வளோ வருது? 75 வருது. ஆட் பண்ணி பார்த்துமா? எத்தனை எக்ஸ் இருக்கு? 3x. 2, 4 கூட்டினீங்கன்னா 6. அப்போ 75. அப்போ 3x = 75 - 6 எவ்வளோ ஆச்சு? 69. இதை அடிச்சிட்டோம்னா 2, 3, 6, 3, 3, 9. இப்போ மிகச்சிறிய எண் கிடைச்சிச்சு. அதாவது எக்ஸ் தானே மிகச்சிறியது. 23. 23 கூட 2 கூட்டினீங்கன்னா 25. அது கூட 4, 23 கூட 4 கூட்டினீங்கன்னா 27. பெரிய எண் தானே கேட்டிருக்காங்க. பெரிய எண் எது? எது? 27. கிளியரா? அடுத்து 2 எண்களின் கூடுதல். ஓகேவா? 2 எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். இரண்டு எண்களின் கூடுதல் 36. ஒரு எண் மற்றொரு எண்களின் கூடுதல் வந்து ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். அந்த ஒரு எண்ணை எக்ஸ் எடுத்துக்கலாம். இதை விட 8 அதிகம்னா x+8. இது ரெண்டோட கூடுதல். x+8 வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 36. அப்போ 2x = 8 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 36 - 8 கழிச்சிங்கன்னா 28. 2x = 28. 2ஆல் அடிச்சிங்கன்னா x = 14. ஓகேவா? அந்த எண்களை காண்க. இப்போ எக்ஸ்ன்றது 14னா 14 கூட 8 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 20. 14 அந்த எண்ணோட 8 கூட்டணும். 8னா 6, 22. ஓகே, இது ஆப்ஷன்ல தப்பா இருக்கு. 22. இது 22. நோட் பண்ணீங்க. ஆப்ஷன் ஏ தான். அந்த எண்ணோட கூடுதல் 36 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
14 கூட 8, 12க்கு 2 மீதி 1, 22. ஓகேவா? அந்த எண்கள் என்னென்ன? 14, 22. அடுத்த கொஸ்டின். மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க எண்களின் பகாயன். பகாயன்றது நோட் பண்ணுங்க. பகாயன்னா ஒண்ணும் இல்ல, பிரைம் நம்பர். ஓகேவா? பிரைம் நம்பர்ல என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய மிகப்பெரிய ஈரிலக்கம் கொண்ட பகாயன். பகாயன் நார்மலா தெரியும். 2ஆல, 3ஆல, 5, அடுத்து 7, அடுத்து 11. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து இரட்டைப்படை எண், இது ஒற்றை ஒற்றை ஒற்றை. ஒண்ணும் இல்ல, பகாயன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு எண் அதே எண்ணால டிவைட் ஆகணும், இல்லைன்னா 1ஆல டிவைட் ஆகணும். இதுதான் பகாயன். எல்லாத்துக்குமே அதே போல தான் இருக்கும், கண்டினியூவா போயிட்டே இருக்கும். மிகச்சிறிய பகாயன். மிகச்சிறிய பகாயன் என்ன? 2 தான். ஆனா வந்து அவங்க ஈரிலக்கம் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரிலக்கம் கொண்டது. ஈரிலக்கத்துல சின்ன எண் பார்த்தாலே தெரியுது, 11. ஈரிலக்கத்துல பெருசு. பெருசு பாத்தீங்கன்னா 97. 97. அதோட வித்தியாசம் கேக்குறாங்க. வித்தியாசம்னா எப்படி பண்ணுவோம்? பெருசுல இருந்து தானே சின்னதை கழிப்போம். கழிச்சிங்கன்னா 86 தான் இதோட ஆன்சர். 97 11 போச்சுன்னா 86. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண். பகு எண்னா 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கு. அதெல்லாமே பகு எண். ஓகே, நார்மல் நம்பர். மிகப்பெரிய மிகச்சிறிய 3 இலக்கம். 3 இலக்கத்துல மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் என்னன்னா, மிகப்பெரிய பகு எண் 3 இலக்கத்துல 999. இது பெருசு. மிகச்சிறிய 3 இலக்கத்துல மிகச்சிறியது பாத்தீங்கன்னா 100. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்ப 1099 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இது வந்து நம்ம டிஎன்பிசில எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு குழப்பி விடுறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஏபிசி ஈக்குவல் டு எல்லாமே கீழே ஒரு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாக்கு என்ன ஆன்சர் கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, இது கீழே இருக்கிறது தான் இதோட வேல்யூ. ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3. அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி 1, 2, 3, சியோட வேல்யூ 3. மொத்தமாக ஆட் பண்ணீங்கன்னா 6. 3ஆல் அடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. 2 இலக்கங்கள், 2 இலக்கம் இருக்கு, ஏதோ ஒரு இலக்கம். இப்போ 85 இருக்கும். ஒரு செகண்ட். இப்போ 87 வச்சுப்போம். ஓகே, 2 இலக்கங்கள். இந்த இலக்கங்களின் கூடுதல் அவன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். அந்த இலக்கங்களை இடமாற்றும் போது அந்த இலக்கங்களின் எண்ணிலிருந்து 27 கழிக்கிறப்ப அவ்வெண்களின் இலக்கங்களின் இடம் வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு எண்ணில் வந்து 2 இலக்கம் இருக்கா, இதை ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 15 வரும். அது போல வந்து இதுல இலக்கங்களையும் கூடுதல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 9. இப்ப எல்லாத்துலயும் இருக்கலாம், இந்த ஆப்ஷன்ல இருக்க எல்லா இலக்கங்களும் கூடுதல் நீங்க போட்டீங்கன்னா 3 + 6 வந்து 9, 7 + 2 9, 6 + 3 9, 2 + 7 9. எல்லாமே கூடுதல் என்ன வருது? 9 தான் வருது. ஆனா அந்த இலக்கங்கள்ல இருந்து 27 நம்ம கழிக்கணும். ஓகேவா? எல்லாத்துலயுமே 27 கழிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 36ல 27 நம்ம கழிச்சோம்னா எவ்வளவு வருது? 16. 16ல 7 போச்சுன்னா 9 வருது. இலக்கங்கள் இடம் மாறினா அந்த எண் கிடைக்குமா? அதே எண் வந்து இலக்கங்கள் இடம் மாறினால் 27. ஓகேவா? 36ல 27 நம்ம கழிச்சோம்னா இது வந்து இலக்கங்கள் இடம் மாறி கிடைக்குமா? அதாவது 63 கிடைக்கணும். அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம 63 ட்ரை பண்ணி பார்ப்போம். 63 இதுல இருந்து 27 நம்ம கழிக்கிறோம். 13ல 7 போச்சுன்னா எவ்வளோ? 6. 6 6ல 1 கடன் கொடுத்துட்டோம், 5. 5ல 2 போச்சுன்னா 3. இலக்கங்கள் இடம் மாறுதா? 63 36ன்னு மாறுது. இலக்கங்கள் இடம் மாறிச்சு. அப்போ அந்த ஆன்சர் என்னது? சாரி, அந்த ஆன்சர் என்னது? 63 தான் அந்த நம்பர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால், ஏதோ ஒரு எண்ணுப்பா, அதோட வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர், கூட்டினால் 650 கிடைக்குதாம். அந்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க சால்வ் பண்ணனா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 650 இது போட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 650 வரணும். கூட்டினா இங்க இருக்கிறது சென்டரா இருக்கிறது 1 வரணும். இதுக்கு என்ன மல்டிபிள் பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம போகவே வேண்டாம். நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். இங்க எவ்வளோ 650 கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா நம்ம 25 தான் தெரியுமே, இதுதான் ஆன்சரா இருக்க போகுது. 25 ஸ்கொயர் பண்ணா 625 ஆட் பண்ணா 650. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சுச்சு. மேக்ஸிமம் ஆப்ஷன்ல இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்க, நமக்கு ஈஸியா ஆன்சர் ஆகும். சரி, அடுத்து 2010 என்ற எண்ணை வந்து என்ன பண்றாங்க, கூட்டினால் 19க்கு 19ஆல் மீதியின்றி வகுப்படணும். 2010 ஃபர்ஸ்ட் வகுத்துரும். ஓகேவா? எதால? 19ஆல வகுத்து பார்த்தலாம். சரிங்களா? 19ஆல வகுக்கிறப்ப ஓர் 19 19 பேலன்ஸ் 1. அடுத்து 5 10 5 50 45 ஒரு 19 95 பேலன்ஸ் எவ்வளவு வருது 15. இந்த 19ஆல வகுப்படணும். ஓகே, மீதி இல்லாம வகுப்படணும். மீதி வந்து 15 இருக்கு. இன்னும் எவ்வளவு கூட்டினா போலாம், இன்னும் எவ்வளவு கூட்டினா போதும், 15 கூட 4 கூட்டினீங்கன்னா 19 வந்துடும். அப்ப எவ்வளவு கூட்டணும், 4 தான் இதோட ஆன்சர். அடுத்து இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். இதுல பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூடுதல், ஏதோ ஒரு எண்ணுப்பா, இரு எண்களின் கூடுதல் வந்து 8, அதன் பெருக்கு தொகை ஏபி ஈக்குவல் டு 15. ஓகே, இதுல நல்லா கவனிங்க. இதுல அந்த எண் என்னென்ன எடுத்திருக்கோம், 1/a 1/b. அத்தனை தலை கீழிகளையும் கூடுதல் தானே, 1/a பைல போட்டுக்கிறேன், தலை கீழினா பைல வந்துடும் 1/b. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஏ பி, சரி, கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா a பிளஸ் பி டிவைட் பை ஏபி. இது வந்து ஷார்ட் மெத்தட்ல போறது, அது நான் சொல்றேன். a பிளஸ் பி ஏபி, இதுக்கான ஃபார்முலா என்ன ஒன்று இருக்கு. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. ஓகேவா? இதுல a பிளஸ் பி நமக்கு தெரியும், என்னது 8. அடுத்து இதுதான் நமக்கு தெரியாது, அதனால இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை அந்த சைடு கொண்டு போயிடலாம். பிளஸ்ல இருக்குது இந்த சைடு வந்தா மைனஸ், அதே சேம் தான், மைனஸ் a மைனஸ். இது வந்து 8 8 ஸ்கொயர் 64 4 ஏபியோட வேல்யூ 15 a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ 64 4 பாயிண்ட் 60 பேலன்ஸ் எவ்வளோ 4 ஈக்குவல் டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் இருக்கிறது இந்த சைடு வந்தால் ரூட் ஆகிடும், ரூட் 4 வேல்யூ என்ன a மைனஸ் பி ஈக்குவல் டு 4. ஓகேவா? a மைனஸ் பி ஈக்குவல் டு 4 வந்துச்சு, a மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் 4. அப்போ வேல்யூ என்ன 2. இப்போ a பிளஸ் பி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நம்ம a மைனஸ் பி கண்டுபிடிச்சோம். a பிளஸ் பி வந்து 8, a மைனஸ் பி வந்து 2. இது அடிக்கிறப்ப 2a ஈக்குவல் டு 10. அப்போ a ஓட வேல்யூ என்ன வரும் 5. a ஓட வேல்யூ 5னா b ஓட வேல்யூ இதுலயே சப்மிட் பண்ணி பார்ப்போம். a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ, b அந்த சைடு இந்த சைடு இருக்கிறப்ப 5 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், b ஓட வேல்யூ 8 மைனஸ் 5 ஆயிடும், அப்போ 3. அப்ப a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 3. ஓகே, இதோட தலைகீழிகளின் கூடுதல் கிராஸ் மல்டிபிள் சொன்னால, அப்ப 5 பிளஸ் 3 பை 5 3 15 8 பை 15. இதை இப்படியும் போடலாம், இந்த ஃபார்முலால கொண்டு வந்து இப்படி போடலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த 1/a 1/b ஈக்குவல் டு ஏபி பை சாரி a பிளஸ் பி பை ஏபி. இது டைரக்டா அவன் வேல்யூ கொடுத்துருக்கானே, இதுதான் ஆன்சர், டைரக்டா நீங்க போட்டுலாம். இது ஷார்ட்கட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சில்லியான ஒரு கொஸ்டின் தான், ஆனா வந்து டிஎன்பிசியில் கொலை போடுவோம். 1 முதல் 50 வரை உள்ள எண்களை 1 முதல் 50 வரை உள்ள எண்களை எழுதுவதற்கு எத்தனை இலக்கங்கள் தேவைப்படுது, எத்தனை டிஜிட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க.
இப்போ 1ன்னு எதுனா இதுல ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ ஒரு டிஜிட்ல எத்தனை இருக்கு? 1 முதல் 9 வரை இருக்கு. 9 டிஜிட் இருக்கா? 9. அடுத்து 10ல பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்கு. 10ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஒரு 41 நம்பர் இருக்குமா? இன்ட்டு 2. 82. ஓகேவா? டிஜிட்ஸ் எத்தனை? 82. டபுள் டிஜிட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 91 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதில் இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி போடுங்க. இதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரு, ஓல்டு கொஸ்டின் பேப்பரு, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸு இது எல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் வந்து டைரெக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக இருக்கலாம். அதாவது ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.